தனியாக செல்லும்போது வாழ்க்கையில் தன்னம்பிக்கை அதிகரிக்க ஆரம்பிக்கும். செய்ய வேண்டிய அனைத்து செயல்களும் நம்மிலிருந்துதான் உருவாக்கம் பெறப்போகிறது. எனவே கவனத்துடன் செய்யும்போது அதில் வெற்றியடைவது சாத்தியமாகும். களைகள் குறைந்த அளவே இருந்தாலும் அது அந்த பயிர் செடியின் வளர்ச்சியை தடுக்கும். அதுபோலத்தான் சிறிதளவு தீய குணம் கொண்டவராயினும் அவருடன் நாம் நட்பாக இருப்பதை தவிர்ப்பது நல்லது. பிரச்சனைகளை துணிந்து எதிர்கொள்ள நினைக்கும் மனிதர்களுக்கு இறைவன் முன்னின்று வழிநடத்த ஆரம்பிப்பார். பிரச்சனைகள் குறித்து புலம்புவதை நிறுத்திவிட்டு அதற்கான தீர்வை கண்டறிய முயலும் போது நம்முடைய ஆற்றலும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். நமக்கு நடக்கும் அனைத்தும் சில மணி நேரங்களிலோ சில தினங்களிலோ அல்லது சில வாரங்களிலோ கூட மாற்றமடையும். எனவே அதை எண்ணி கவலை கொள்வதால் நமக்கு எந்த பயனும் இல்லை. வார்த்தைகளை நீர் போலத்தான் பயன்படுத்த வேண்டும். தாகம் ஏற்படும் போது தண்ணீரின் மகத்துவத்தை நாம் அறிவோம். அதுபோலத்தான் நம் வார்த்தைகளால் பிறருக்கு மகிழ்ச்சியும் உற்சாகமும் கிடைக்கும் போதுதான் அது மகத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். துணிவில்லாத மனிதர்கள் வாழ்வில் அதிக வெற்றிகளை பெற இயலாது. சத்தமாக கூறப்படும் வார்த்தைகள் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. நேரத்தை சரியாக பயன்படுத்த தெரியவில்லை என்றால் புதியதொரு எதிர்காலத்தை உருவாக்க இயலாது. அனைவரின் ஆலோசனைகளையும் கேட்டுக்கொண்டாலும் அதனை நம் வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டால்தான் அந்த ஆலோசனையும் அதை கூறுபவரும் சரியான வழிகாட்டி. அதிர்ஷ்டத்தை பெற உழைப்பை முன்னிறுத்துவதோடு இறைவனையும் முன்னிறுத்துவது அவசியம். தேடிய அனைத்தும் ஒரு நாளில் காணாமல் போகும். ஆனால் நாம் கேட்காமலே கொடுக்கப்பட்ட இறைவனின் அருளும் ஆற்றலும் எப்போதும் நிலைத்து நிற்கும். தனித்து நிற்க அதிக தைரியம் தேவைப்படும். கூட்டத்துடன் நிற்க அது தேவைப்படாது. நம்முடன் இருந்த நம்மை பற்றி அறிந்த நபர்கள்தான் நம்பிக்கை துரோகம் இழைக்கிறார்கள். அளவில்லாத அன்பை கொடுக்க இறைவனாலும் பெற்றோர்களாலும் மட்டுமே முடியும். சோர்ந்து போகாமல் நாம் செய்யும் அனைத்து செயல்களும் நம்முடைய திறமைகளாக அடையாளம் காட்டப்படுகிறது. சுதந்திரம் நம் மனதின் கட்டுப்பாடுகளில் இருந்து வெளிவரும்போதுதான் அனைவருக்கும் கிடைக்கும். நாமே நமக்கான நல்ல சூழலை உருவாக்கும் போதுதான் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். எண்ணத்தை தெளிவாக வைத்திருப்பவர்களால் அவர்களின் நோக்கத்தை சிறப்பாக செய்ய முடிகிறது. செய்யவிருக்கும் அனைத்து செயல்களும் விழிப்புணர்வுடன் செய்யப்பட்டால் அதனால் நாம் அடையும் பலன் அபரிவிதமானது. நேசிப்பதற்கு மனம் அன்பால் நிரம்பியிருந்தால் போதும். தேவையானதையும் தேவையற்றதையும் சரியாக பிரிக்க தெரிந்தால் நம் மனதில் எதிர்மறை எண்ணங்களின் தாக்கத்தை குறைக்க முடியும். சோதனைகள் அனைத்தும் முதல் முறையிலேயே வெற்றியடைந்தால் அதற்கான சிறந்த விளைவுகளை பெற இயலாது. கிடைக்காத பலவற்றால் நாம் அடைந்த நன்மைகளும் உண்டு. கிடைத்த சிலவற்றால் நாம் அடைந்த தீமைகளும் உண்டு.
ஆகவே எந்த ஒரு செயலிலும் நன்மையும் தீமையும் இணைந்தே செயல்படுகிறது. நிம்மதியை தரக்கூடியவற்றை செய்வதால் நம்முடைய உணர்வு நிலை சிறப்பாக செயல்படுகிறது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும். இதுபோன்ற வீடியோக்களை காண அறம் செய்ய விரும்பு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.